ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 411வது குரலாக அமையிருக்கின்றது. நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த குரல் அதிகாரம் கல்லாமை பற்றி சொல்லியிருந்தது. இன்றைய குரல் அதிகாரம் கேள்வி பற்றி சொல்ல இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த குரலை நாங்கள் ஆலயங்களில் அடிக்கடி கேட்ட, பாடசாலை காலங்களில் கேட்ட ஒரு குரலாக அமைந்திருக்கின்றதற்கான 3 உரைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம், அதாவது அச்செல்வம் எல்லா செல்வங்களிலும் தலையானதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நல்ல கருத்துக்களை, அருமையான கருத்துக்களை நாங்கள் செவி வழியை கேட்கின்ற பொழுது அதுவும் ஒரு செல்வமாகத்தான் கருதப்படும். அந்த நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல கருத்துக்கள் எல்லா செல்வங்களையும் விட தலையானதாக, உயர்ந்ததாக கருதப்படும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வம் அச்செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை என்ற பொருளுக்கான உரையை அவர் தந்திருக்கின்றார். அதை பார்ப்போமாக இருந்தால், செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையான செல்வமாகும். எங்களுடைய காது வழியாக நாங்கள் பெறுகின்ற நல்ல கருத்துக்கள், நல்ல சொற்கள், நல்ல ஆரோக்கியமான சொற்கள், குளிர்ந்த சொற்கள், அந்த நல்லவை எங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சொற்கள், எங்களை உயர்த்தி செல்லக்கூடிய சொற்கள் தான், அதுதான் செல்வங்களுளெல்லாம் சிறந்த செல்வமாகும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையான செல்வமாகும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் செல்வத்துள் எல்லாம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம், இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானவை என்பதாக அவருடைய கருத்து. மூன்று உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. எங்களுடைய செவி வழி, எங்களுடைய காது வழியை நாங்கள் கேட்கின்ற நல்ல கருத்துக்கள், அருமையான சொற்கள், குளிர்ந்த சொற்கள், எங்களை முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள், நல்ல ஆரோக்கியமான எங்களை வழிநடத்தக்கூடிய சொற்கள் தான் சிறந்த செல்வமாகும். அந்த செல்வம், அந்த சொற்கள், அந்த செல்வம் எல்லா செல்வங்களுக்கும் தலையான செல்வமானதாக அமையும் என்பதாக இந்த 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதோ இடத்திலே நல்லொரு சொல்லை கேட்டிருப்போம். அது எங்களுடைய வாழ்க்கையை கூட மாற்றிருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை பாதையை கூட மாற்றிருக்கலாம். அதுதான் உண்மையிலே சிறந்த ஒரு செல்வம். அதைத்தான் இந்த குரலும் அழகாக சொல்லியிருக்கின்றது. செல்வத்துளெல்லாம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. ஒரு செவி வழியே ஒரு சொற்போய் எங்களுடைய வாழ்க்கை மாற்றுமாக இருந்தால் அந்த சொல்லுத்தான் எல்லா செல்வங்களையும் விட தலை சிறந்த செல்வமாகும். நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் ஒன்று அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்களும் நல்ல செல்வங்களை பெற்று நல்ல சொற்களை கேட்டு செவி வழியே சென்று செல்வத்துளெல்லாம் சிறந்த செல்வத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. அடுத்த குரலை சந்திக்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.